எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிக்கன் கபாப்ஸ். இது நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி செய்ய போகிறோம். யூஸ்வலாக கபாப்ஸ்னால் தண்டூரில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கபாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சரில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது போடுங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 4-5 பல்லு பூண்டு நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, அரை குடமிளகாய் நறுக்குனது போடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். அப்புறம் அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. மிக்சியை மூடி நல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட சிக்கன் கபாப்க்கான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மினிமம் 1 மணி நேரம் ஊற விடுங்க. அடுத்து கடாயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ சிக்கன் கீமாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டி எண்ணெயில் போடுங்க. உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நீங்கள் மைக்ரோவேவ் இல்லைனா கிரில் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் வெந்து 2 பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்மளோட சிக்கன் கபாப் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல அருமையான சிக்கன் கபாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பேன்லேயே ஃப்ரை பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள். சிக்கன் கொத்து நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கொத்து செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.